இப்பொழுதும் சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை கூட்டம் ஒன்றில் வழங்கிய இறை செய்தி மற்றும் பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுங்கள். நீங்களும் இறைவன் இயேசுவின் மகிமையை காண்பீர்கள். இன்றைக்கு நாம் வேதத்திலே யாக்கோபு 5:16 பார்க்கிறபடி நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலனுள்ளதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நீதிமான்கள் ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது அதற்கு கட்டாயம் பதில் வருகிறது. இன்றைக்கும் உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பேன் என்று ஆண்டவர் என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவர்களை பேசிக்கொண்டே இருப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் பொழுது நாமும் அவரோடு கூட பேசிக்கொண்டே இருப்போம். பிரியமானவர்களே, யோவான் 9:31 பார்க்கும் பொழுது ஆண்டவர் யாருடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதை வாசிக்க கேட்போமா? யோவான் 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். யாருக்கு செவி கொடுக்கிறாரா? ஒருவன் பக்தி உள்ளவனா இருந்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது அவனுக்கு செவி கொடுக்கிறார். ஆனால் பாவிகளுக்கோ செவி கொடுப்பது இல்லை. எனக்கு அருமையானவர்களே, ஒரு விசை கென்யாவிலே மொம்பாசா என்ற ஒரு இடத்திலே ஒரு பெண் இப்படியாக ஜெபித்து வந்தாள். அந்த இடத்திற்கு ஒரு பிரசங்கியார் வந்திருந்த பொழுது அவள் அன்போடு அவரை வரவேற்று தன்னுடைய காரிலேயே அவரை ஏற்றி அவளே ஓட்டி சென்றார். ஒருவர் பிரசங்கம் பண்ணுகிற இடத்திற்கும் அவருடைய வீட்டிற்குமாக மேலேயும் கீழையும் ஒவ்வொரு நாளும் அவரை அன்போடு உபசரித்து வந்தாள். அப்படியாக இருந்த பொழுது கென்யா சம்மரில், அதாவது சூடாக இருந்தது, வெப்பமாக இருந்தது. ஆகையினால இந்த பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும் பொழுதெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து பிரசங்கம் பண்ணுவார். அவர் சட்டையெல்லாம் வேர்த்து விடும். உடனே இந்த பெண் அந்த பிரசங்கியாரை பார்த்து, நான் தினமும் உங்களுடைய சட்டையை வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு துவைத்து அதை சுத்தம் செய்து அதை நல்லா அயர்ன் பண்ணி ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்டு வரேன் என்று சொன்னாள். அதே போல் அவள் செய்தாள். தினமும் அதை செய்து வந்தாள். இந்த பிரசங்கியாருக்கும் ரொம்ப சந்தோஷம், நன்றியோடு அந்த பெண்ணை வாழ்த்தினார். ஆனால் அவருக்கோ உண்மையாக நடந்த சம்பவம் என்ன என்று தெரியாமலே இருந்தது. இந்த பெண் என்ன செய்தாள் தெரியுமா? அவருடைய சட்டையை எடுத்து கொண்டு போய் துவைக்கிறேன் என்று சொல்லி அதை இரவு நேரத்தில் தன்னுடைய கணவர் தூங்குகிற அந்த கட்டிலின் படுக்கை கடியில் வைத்து கணவரை தூங்க வைப்பாள். ஏனென்றால் அவர் பெரிய கொடூரமான பாவியாக இருந்தார். ஜெயிலுக்கு போவதும் வருவதுமாக இருந்தார். அப்படிப்பட்ட கணவரை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும். அவளுடைய ஒரே விசுவாசம் என்ன என்றால், இந்த பரிசுத்தவானுடைய சட்டையில் இருக்கிற வியர்வை தன்னுடைய கணவர் மீது பட்டால் அவர் மனம் திரும்புவார் என்பது. அந்த விசுவாசத்தில் அவள் தினமும் அதை செய்து வந்தாள். என்ன ஆச்சரியம் பாருங்கள்! ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே அவளுடைய கணவரிடத்திலே ஒரு பெரிய மாற்றம் வந்தது. படிப்படியாக தன்னுடைய தவறை உணர்ந்து பரிசுத்தவானாக மாறினார். அதோடு கூட அந்த ஆலயத்திலே ஒரு டீக்கனாக பணிபுரிந்தார். ஊழியக்காரராக மாறினார். மற்றவர்களுக்கு ஆண்டுடைய அன்பை குறித்து சொல்லுகிற மகனாக மாறினார். இது அந்த பிரசங்கியாருக்கு தெரியவே தெரியாது. எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்கள்! அவள் ஊக்கமாக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து இந்த காரியத்தை செய்தாள். எப்படியாவது தன்னுடைய கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற விசுவாசத்தோடு. எனக்கு அருமையானவர்களே, மத்தேயு 9:29 நாம் பார்க்கிறபடி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். குருடர்கள் இயேசுவை பார்க்க வந்த பொழுது அவருடைய கண்களை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி என்ன சொன்னார்? உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள். இந்த பெண்ணினுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவரும் அப்படியே அற்புதத்தை செய்தார். இதே காரியத்தை உங்களுக்கும் செய்வார். பிரியமானவர்களே, நாம் நீதிமொழிகள் 15:8 பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, செம்மையானவருடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் என்று.
நாம் பக்தியுள்ள இருதயத்தோடு ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் அந்த ஜெபத்திற்கு பதில் வருகிறது. இன்னும் ஏசாயா 65:24 பார்க்கும் பொழுது உண்மையான உத்தமமான இருதயத்தோடு ஜெபிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நாம் கூப்பிடுகிறதற்கு முன்பே ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார். நாம் பேசும் பொழுதே ஆண்டவர் கேட்கிறார். இது எப்பொழுது நடக்கிறது? நாம் வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து கலங்கி அழுது சிறுமைப்பட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை பார்க்கிறார், நம் ஜெபத்தை கேட்கிறார். நாம் இருதயத்தில் என்னெல்லாம் விரும்புகிறோமோ அதை நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே கொடுத்து விடுகிறார். அதுதான் நீங்கள் பேசும் பொழுதே நான் கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற காரியம். ஆனால் பாவிகளுடைய ஜெபத்தையோ ஆண்டவர் கேட்பதே இல்லை. செம்மையான ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எப்படி ஜெபத்திற்கு பதில் தருகிறவராக இருக்கிறார் பாருங்கள். இந்த அன்பான ஆண்டவரை பார்க்க தான் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள். நம்மோடு கூட இருக்கிறார் பதிலை கொடுக்கும்படியாக. எனக்கு அருமையானவர்களே, அதே போல் நாம் பயந்து நமக்கு என்னாகுமோ, நம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரோ என்று நாம் ஒவ்வொரு முறையும் இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ என்று நினைக்கும் பொழுது அது அப்படியே தான் நமக்கு நடந்து விடுகிறது. யோபு 3:25 பாருங்கள், யோபு சொல்லுகிறான். அதை வாசிக்க கேட்போமா? நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நம்ம பயப்படும்போது நம்ம பயந்த காரியமே தான் வருகிறது. நமக்கு சுகம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, அமைதல் இல்லை. நாங்கள் எங்கள் இடத்துல ஜெபிக்க வருகிற ஒரு சிலரை நான் கேட்டிருக்கிறேன். ஐயோ எனக்கு சுகம் இல்லை, என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை என்று ஜெபிக்க கேட்பார்கள். நாங்களும் ஊக்கமாக அவர்களுக்காக ஜெபித்து அனுப்போம். ஜெபித்து முடித்த உடனே அவங்க திரும்பவும் அவங்க பழைய கதையை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு அப்படி இருந்துச்சு பிரதர்ன்னு சொல்லி அதை விளக்கி சொல்லுவாங்க. என் கணவருக்கு அது ஒன்று பிடிக்காத காரியம். ஜெபித்தா அதை விசுவாசித்துட்டு போங்க, கர்த்தர் உங்களுக்கு அதை அப்படியே செய்வார் என்று சொல்வார்கள். ஆனால் அவங்களும் அதை விடவே மாட்டாங்க. எனக்கு 80ஆம் வருஷத்தில் இப்படி நடந்துச்சு என்று திரும்பவும் அதை சொல்ல ஆரம்பிப்பார்கள். நாம் பயப்படும் பொழுது அது நமக்கு அப்படியே தான் வருகிறது. இப்படி தான் எனக்கு நடக்க போகுது, நான் அவ்வளோதான் என்று சொல்லும் பொழுது நம்ம அப்படியே ஆகிவிடுகிறோம். நமக்கு சுகமும் இருக்காது, அமைதலும் இருக்காது, இளைப்பாறுதலும் இருக்காது. எனக்கு அது இல்லை இது இல்லை என்று புலம்பிக்கொண்டே இருக்கிறவர்கள் இருக்குதான் செய்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். நமக்கு இது வரும்னு விசுவாசம்னா அதுதான் வரும். என்னுடைய தாயாரை இழந்த பொழுது நான் அப்படி தான் அழுது கொண்டே இருந்தேன். ஐயோ எனக்கு அம்மா இல்லையே, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், எனக்கு உலகமே இருட்டாக இருக்குது என்று புலம்பிக்கொண்டே இருப்பேன். எனக்கு கணவரத்தில் அதே சொல்லி கொண்டிருப்பேன். ஒரு நாள் அவர்களுக்கு கோபம் வந்துச்சு. நீ என்ன இதே சொல்லிகிட்டு இருக்க, நீ அப்படி சொன்னால் அழுதுகிட்டே தான் உட்காந்துருப்ப, அதை விட்டுட்டு ஆண்டவர் உனக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி ஜெபம் பண்ணு. எவ்வளோ அன்பான கணவர் என்ன உனக்கு கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஊழியத்தை கொடுத்துருக்கிறார், அதற்கு ஸ்தோத்திரம் பண்ணு என்று சொல்லுவார். அதே போல் நானும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய கவலைகளை மறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன். துதிக்க ஆண்டவரின் உள்ளத்தில் பெரிய சந்தோஷத்தை கொடுத்தார். எல்லா இருளும் மறைந்து போனது. அமைதலே இல்லாமல் புலம்பிக் கொண்டிருந்த எனக்கு சந்தோஷம் வந்தது. அதிகமாக ஆண்டவர் எனக்குள் பெருக ஆரம்பித்தார். எனக்கு அருமையானவர்களே, நம்ம கஷ்டம் வரும்பொழுது அப்படி தான் இருக்கும், உட்கார்ந்து அழனும் போல் இருக்கும். ஆனால் அதை தவிர்த்து ஆண்டவரே எனக்கு நீர் நன்மை செய்திருக்கிறேன், இதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஆசீர்வாதமே தேடி வரும். அந்த நாட்களில் நான் ஸ்தோத்திரம் பண்ணது நிமித்தம் இன்றைக்கு என்னை எவ்வளோ அதிகமாக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவியின் சந்தோஷத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். இதே காரியத்தை உங்களுக்கும் செய்வார். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 6:19 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள்
உங்களுடையவர்கள் அல்ல, நாம் நமக்குரியவர்கள் அல்ல. நம்முடைய கவலைகளை, நம்முடைய பாடுகளை யோசித்து கொண்டிருப்பதற்கு நாம் நம்முடையவர்கள் அல்ல. அதற்கு மாறாக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் நான் வந்து தங்குகிற ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பயபக்தியினால் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வந்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிறார். ஏசாயா 56:7 பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லுகிறார். அவர் கட்டிடத்தை மாத்திரமல்ல, நம்மை குறித்தும் ஆண்டவர் அப்படியே தான் சொல்லுகிறார். என் பிள்ளைகளுடைய வீடு ஜெப வீடு. அந்த வீட்டில் எப்போ ஜெபம் இருந்துகிட்டே இருக்கும், 24 மணி நேரமும் ஜெபம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி தான் எங்கள் வீட்லேயும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பார். எனக்கு திருமணமான பொழுதுலே இது எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. என்ன எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க என்று வெறுப்பு வந்தது. திருமணமாகி வீட்டிற்குள் நுழைந்த உடனே எனக்கு அது பழக்கம் இல்லாததுனாலே எனக்கு அது பிடிக்காத காரியமாக இருந்தது. வீட்டுக்குள்ளே வரும்போது ஜெபம், வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஜெபம், தூங்கி எழுந்தோடனே ஜெபம், வேத வாசித்தோடனே ஜெபம், இன்னும் குடும்ப ஜெபம், சாப்பிட்றதுக்கு முன்னால் ஜெபம், சாப்பிட்டு முடித்த பிறகு ஜெபம், ஜெபம் 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 என்று இருக்கும். எனக்கு திருமணம் பேசுகிற நாட்களிலே என்னுடைய அம்மா இதை தான் முதலாவது சொன்னார்கள். நம்முடைய மகா ஜெபம் பண்ணுகிறவர்களுடைய வீட்டிற்கு போகிறாள். அவளுக்கு பலவீனமாக இப்பொழுது இருக்கிறாள். ஆனால் அந்த வீட்டிற்குள் நுழையும் பொழுது எப்பொழுதும் அவர்கள் ஜெபித்து கொண்டே இருப்பார். அது நிமித்தமாக என் மகள் சுகமாக இருப்பாள் என்பதுதான் அவர்களுடைய விசுவாசம். அதே போல் பாருங்கள், எனக்கு அந்த நாட்களில் இருந்த பலவீனம்லாம் இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல. என் மகன் சாம் என் வயிற்றில் இருக்கும் பொழுது மிகவும் பலவீனமாக இருந்தது. எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், நான் கன்சீவாக இருக்கிறேன் என்று. அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு போய் சொன்னேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ இவ்வளோ வீக்காக இருக்கிறிய, எப்படி தான் அந்த குழந்தையை பெற்றெடுக்க போகிறியோ என்ற கவலை தான் அவர்களுக்கு இருந்தது. அதே பயத்தோடு கூட நானும் இருந்தேன். எங்களுடைய தகப்பனார் சகோதரர் தினகரன் அவர்களிடத்தில் போய் ஒரு நாள் ஜெபிக்க சென்றேன். அப்போ உள்ளெல்லாம் பயம், எப்படி குழந்தையை பெற்றெடுக்க போகிறோம். அந்த நேரத்தில் நான் பிகாம் 3rd இயர் வீட்டிலே இருந்து படித்து கொண்டிருந்தேன். எப்படி நம்ம பாஸ் ஆக போகிறோம்? ஏனென்றால் வாமிட் பண்ணிக்கொண்டே இருப்பேன். குடிக்கிற ஒரு ஜூஸ் கூட என் வயிற்றில் இருக்காது, அவ்வளோ பலவீனம். அப்போ தான் யோசித்தேன், எப்படி தான் நம்ம குழந்தையை பெற்றெடுக்க போகிறோமோ, படித்து முடிக்க போகிறோமோ என்ற பயம் என் உள்ளத்தை நிறைத்திருந்தது. அப்போது எங்களுடைய அப்பா ஜெபம் பண்ணிவிட்டு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக என்னோடு கூட பேசினார். அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீ இப்போ பயந்து நடுங்குகிற உன் பலவீனத்தை குறித்து, ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நீ ஊழியத்தில் எவ்வளோ அதிகமாக உன்னை ஈடுபடுத்தி கொள்ளுகிறாயோ அவ்வளோ அதிகமான பலன் உன்னை நிரப்பும். ஒரு நாள் நீ சொல்லுவாய், இந்த பலவீனெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியலையே, ஆண்டவர் எவ்வளோ பலன் கொடுத்துருக்கிறார் என்று நீ சொல்லுவாய். இறைக்கிற கிணறு தான் ஊறும் என்று பழமொழி சொல்லுகிறது. அதுபோல் நான் ஊழியம் செய்ய 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 ஆண்டுடைய பலன் என்னை நிரப்பிக்கொண்டே இருந்தது. பெரியமானவர்களே, நாம் நம்முடைய இருதயமாக இந்த ஆலயத்தை கர்த்தர் தங்குகிறதற்கு இடம் கொடுப்போமானால், ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போமானால், கர்த்தர் நம்முடைய பலவீனத்தை எல்லாம் மாற்றி போடுவார். எனக்கு அருமையானவர்களே, அப்படியே நாட்கள் செல்ல செல்ல பரிசுத்த ஆவியானவரால் நான் நிரம்பின பிறகு எனக்கு ஜெபத்தில் எவ்வளோ வெறுப்பு இருந்துச்சோ அவ்வளோ அதிகமாக ஜெபத்தில் விருப்பம் வந்தது. எப்பவும் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும், எப்பவும் ஆண்டவருடைய பிரசனத்திலே இருக்க வேண்டும் என்ற ஆசை ஆண்டவர் கொடுத்தார். பரிசுத்த ஆவியின் அனுபவம் என்பது அதுதான். பிரியமானவர்களே, நாம் எப்படி நம்முடைய வீட்டை ஜெப வீடாக மாற்றிக்கொள்ளும் பொழுது ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். ஒரு காம்பஸ் போல் நம்முடைய வழிகளை அது நடத்தும். சுற்றி சுற்றி இந்த ஜெபம் நம்மை நடத்தி கொண்டே இருக்கும். எல்லா ஆசீர்வாதமும் தானாக நம்ம இடத்துல
தேடி வரும் பிரியமானவர்களே. இதை நாம் எப்பொழுதும் மனதிலே வைத்துக்கொள்வோம். எப்பொழுதும் குடும்பம் ஜெபம் செய்வோம். சாப்பிடுவதற்கு முன்பதாக ஜெபிப்போம். வெளியே புறப்படுவதற்கு முன்பதாக ஜெபிப்போம். நம் வீட்டை ஜெப வீடாக மாற்றிக்கொள்வோம். அப்பொழுது ஆண்டுடைய சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். ஏசாயா 30:21 நாம் பார்க்கிறோம், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உன் பின்னாலே நீ கேட்பா என்று வேதம் சொல்லுகிறோம். அப்படி தான் எங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் செய்து கொண்டு வருகிறார். குடும்பமாக ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் வந்து எங்களோடு கூட பேசுகிறார். குடும்பமாக நாம் கூடி இருக்கிற அந்த நேரத்தை ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார். நாங்கள் தனியாக ஜெபிக்கும்போது ஆண்டவர் எங்களோடு பேசுவதோடு கூட ஆண்டவர் அதிகமாக எப்போல்லாம் நாங்கள் குடும்பமாக கூடுகிறோமோ அப்போ தான் அவர் தெளிவாக அவருடைய வார்த்தையை சொல்லுவார். நீ உன் குடும்பத்தில் இதை செய், உன் ஊழியத்தில் இதை செய் என்று ஒவ்வொன்றாக சொல்லி தருவார். அதை தினமும் நாங்கள் செய்யும் பொழுது ஆசீர்வாதம் பெற்று வருகிறோம் பிரியமானவர்களே. அதுதான் எங்களை இந்த நாள் வரை பலப்படுத்தி வருகிறது. இந்த ஊழியத்திலே தொடர்ந்து நிற்கும்படியாக அது செய்கிறது. இன்னும் அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபமும் எங்களை தாங்கி வருகிறது பிரியமானவர்களே. இப்பொழுதும் ஆண்டவர் நம்மை அப்படியே பயன்படுத்தும்படியாக கண்ணீரோடு ஆண்டவரத்தில் கேட்போம். அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. உங்கள் ஜெபம் ஒன்றும் வீணாக போகாது. இதுவரைக்கும் நீங்கள் வடித்த கண்ணீர் ஒன்றும் வீணாக போகாது. அவர் துருத்தியிலே அத்தனையும் எண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே நாம் விசுவாசிப்போம் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஆண்டவர் மிகுந்த பலனை கொடுக்க போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறதுப்பா. அது உமக்கு பிரியமானதாக இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்த ஒரு ஜெபமும் வீணாக போகவே போகாது சுவாமி. அந்த பிள்ளைகள் எவ்வளவாய் ஜெபித்திருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, அந்த ஜெபத்திற்கெல்லாம் பதிலை இன்றைக்கு காணும்படி செய்வீராக செய்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஆட்கொள்வீராக, நிரப்புவீராக நிரப்புவீராக. ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுது இறங்குவீராக இறங்குவீராக. இப்படி பரிசுத்தம் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிரப்புவதாக நிரப்புவதாக நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணு என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. அப்படியே ஜெபிக்கிறோம்ப்பா, அப்படியே ஜெபிக்கிறோம் சுவாமி. எவ்வளோ பெரிய நாமத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் சுவாமி. பூதலத்தின் கீழானவர், பூமியின் மேல் உள்ளவர்கள் அத்தனை பேரும் உடைய முழங்காலும் உடைய நாமத்தை சொல்லும் பொழுது முடங்குமே அப்பா. எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதிலை தருவேன் என்று சொல்லி இருக்கிறீரே, அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். நீர் சொன்னது அப்படியே நிறைவேறுவதாக, அப்படியே நிறைவேறுவதாக. அவர்கள் எதற்கெல்லாம் ஜெபித்து வந்திருக்கிறார்களோ அத்தனை ஜெபத்திற்கும் இன்றைக்கு பதிலை தருவீராக தருவீராக தருவீராக. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. நிரப்பு சுவாமி. இந்த பிள்ளைகளை இப்படி ஆவியினால் நிரப்பு. எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக பிரகாசிப்பார்களாக பிரகாசிப்பார்களாக. சூரியனை போல பிரகாசிப்பார்களாக. வல்லமை 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 நிரப்புவதாக நிரப்புவதாக நிரப்புவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிறைவான பலன் உண்டு, நிறைவான பலன் உண்டு, நிறைவான பலன் உண்டு. அதற்காகவே நாம் காத்திருக்கிறோம் அல்லவா? கர்த்தர் உங்களுக்காக கிரீடத்தை செய்து வைத்திருக்கிறார், வாசஸ்தலங்களை செய்து வைத்திருக்கிறார். எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள், எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் பிரியமானவர்களே. நம்மையே ஆண்டவருக்காக அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்ன வந்தாலும் உம்மை நம்புவேன்,
நீர் என்னை கொன்று போட்டாலும் உம்மை நான் நம்புவேன் என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்த பையன் இப்படி வந்து நம்ம இடத்துல கேள்வியா கேட்குறானே. A stranger, a little boy, is going on asking. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமாப்பா நான் அதெல்லாம் செய்வேன்ப்பா என்று சொன்னாங்க. And she said, yes, little boy, I do all these things. உடனே அந்த பையன் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு 50 பைசாவை அவங்க கையில கொடுத்தான். Immediately he took 50 naya paisa and gave it to the lady. நீங்க இங்கே தானே படுத்திருப்பீங்க, நான் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு வர்ற வரைக்கும் அதை பத்திரமா வச்சுக்கோங்க என்று சொன்னேன். You are going to be here besides the pool. Let me finish my swimming and keep it safe until I return. இப்படி தான் பிரியமானவர்களே, ஆண்டவரும் நம்மிடத்துல இந்த பரிசுத்தத்தை விரும்புகிறார். Yes, God expects holiness in us in this world. ஒரு கரை திரை ஒன்றுமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கை. God expects a holy life without a wrinkle, without a spot. லூக்கா 12:48 வேதம் சொல்லுகிறது. In Luke 12:48 the Bible says, எவனிடத்திலே அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்திலே அதிகமாக கேட்கப்படும். to whom much is given, much shall be expected. நாம் ஆண்டவருக்காக எழும்பி நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்திலே இந்த கேள்வியை தான் கேட்கிறார். When we live for God, God will ask us this question. இன்னைக்கு நீ வேதம் வாசிச்சியா? Have you read the Bible today? இன்னைக்கு பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணியா? After reading the Bible, did you pray today? நீ பரிசுத்தமாக இருக்கிறாயா? Are you living a holy life today? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த தங்கத்தை என்ன செய்றார்? பாலிஷ் பண்ணிட்டே இருக்கிறார். God is polishing the gold every day. அப்பதான் நாம் ஆண்டவருக்காக பிரகாசிப்போம். Only then we can shine for God. இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்திலே கதறுவோம். Today, let's cry unto God. ஆண்டவரே, உபத்திர குகையிலே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர். Lord, you have found me in the furnace of affliction. இன்றைக்கு என்னை பொன்னாக விளங்கச் செய்வீராக. You please make me as fine gold today. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close our eyes and look to God in prayer? ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஜெபிப்போமா? Shall we all stand up wherever we are now and continue in prayer? பயபக்தியோடு ஜெபிப்போம் பிரியமா. பயபக்தியோடு ஜெபம் பண்ணுவோம். பேசாமல் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. Just commit yourself to God and He will create the ability to do good works. ஆண்டவரே, இந்த சரீரம் என்னுடையதல்ல உம்முடையது என்று சொல்லுங்கள். Just tell Him, Lord, this body is not mine, it's yours. இது பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம் என்று சொல்லுங்கள். Just tell Him, Lord, this is a temple of the Holy Spirit. இப்பொழுது உங்களை நிரப்புவார். இப்பொழுது ஆண்டவர் உங்களை நிரப்புவார். கனமுள்ள பாத்திரமாக நிரப்ப போகிறார். கனமுள்ள பாத்திரமாக நிரப்புவார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Oh, clap your hands and thank Him. ஆர்ப்பரியுங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி அப்பா. Oh, thank you for making everyone as your handiwork. ஆண்டவரே, இந்த நேரத்தில் வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. Lord, I pray for everyone who is sick at this moment. இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. கர்த்தாவே, வியாதியோடு இருக்கிறவர்கள் மீது உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. ஒவ்வொருவரையும் வியாதியிலிருந்து விடுவிப்பீராக. மூளை ஒவ்வொன்றும் சரியாக செயல்படுவதாக. Lord, let every member of the body function properly. ஒவ்வொரு மூளையும் சரியாக செயல்படுவதாக. Lord, let every lung function properly. Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு உறுப்பில் இருக்கிற வலிகளும் இப்பொழுது வெளியே வருவதாக. Let every pain and ache in every member of the body come out. வலிகள் இப்பொழுது மறைகிறது. இப்பொழுது வலிகள் மறைந்து போகிறது. Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. யோபுவை போல பருக்களால் வாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை தொடும் அப்பா. Lord, please touch everyone who has a sickness similar to the sickness of Job. தோல் வியாதிகள் ஒவ்வொன்றும் மறைவதாக. Let the skin diseases disappear now. தலையிலிருந்து கால் வரைக்கும் அவர்களை தொடுவீராக. Lord, touch them from head to foot. இந்த தோல் ஒரு குழந்தையின் தோலை போல மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையிலும்
ஒவ்வொரு சர்ம நோயும் நீங்குவதாக. ஒரு பிறந்த குழந்தையினுடைய புது தோலை போல இப்பொழுது ஒவ்வொருடைய தோலும் சுகம் அடைவதாக. கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. Oh, the healing power of God is coming down now. நிறைவானது Lord, வருகிறது, fill. குறைவானது ஒழிகிறது. When that which is perfect comes, everything imperfect Thank you, leaves. Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. Lord, touch everyone, Lord. ஆண்டவரே, கிட்னியிலே சுகவீனம் இருக்கிறவர்களை தொடுமப்பா. Lord, touch everyone who is sick, oh God. ஒவ்வொரு லிவரையும் தொடுவீராக. Touch every liver, oh God. ஆண்டவரே, வயிற்று பிரச்சனைகளினால் அவதிப்படுகிறவர்களை தொடுவீராக. Lord, touch and heal everyone who has problem in the abdomen area. கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கிறவர்களை விடுவியோ சுவாமி. Gastric trouble இருக்கிறவர்களை சுகமாக்குவீராக. தொடுவீராக. Lord, touch everyone who has a gastric இப்பொழுது trouble. ஆண்டவர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். Lord Jesus is healing everyone. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, thank you for filling. பரலோக தரிசனங்களை அவர்கள் பார்க்கட்டும் சுவாமி. Let your people see heavenly visions. வாலிபர்கள் தரிசனங்களை காணட்டும் அப்பா. Let the young men see visions, O God. ஆண்டவரே, வல்லமையாக பயன்படுத்தும். Use them mightily, O God. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.